சாந்தி. अव्यक्त समिज्ञை 15 दिसंबर 2024। संगम युग की विशेषता संतुष्टता है। यही ब्राह्मण जीवन की विशेष प्राप्ति है। संतुष्टता और प्रसन्नता नहीं तो ब्राह्मण बनने का लाभ नहीं। इसलिए संतुष्ट रहो और सबको संतुष्ट करो। इसी में सच्चा सुख है, यही सच्ची सेवा है। பாபா சொல்கிறார், சங்கம யுகத்தில் விசேஷ தன்மையே திருப்தி என்பது ஆகும். இதுதான் இந்த பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமான பிராப்தியாகும். சங்கம யுகத்தினுடைய விசேஷ தன்மை முதல்ல என்ன அப்படின்னா, பரமாத்மாவை நாம அடைஞ்சிருக்கிறோம், கடவுளை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தானே சங்கம யுகம். அந்த சங்கம யுகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் விசேஷ குணம், விசேஷ தன்மை என்ன என்றால் திருப்தியாக இருப்பது. இந்த திருப்தி மற்றும் மகிழ்ச்சி இல்லை என்றால் பிராமணர் ஆனதனுடைய லாபமே இல்லை. பிராமணர் ஆகியும் எந்த லாபமும் இல்லை. ஏன்னா ஒருவேளை நாம திருப்தியாக இல்லை, ஒருவேளை நாம சந்தோஷமாக இல்லை அப்படின்னா பாபா சொல்றார், பிராமணர் ஆகி லாபம் இல்லையே, என்னை அடைஞ்ச பிறகும் எந்த லாபமும் இல்லாம இருக்கேன். அப்ப பாபா சொல்றாரு, அதனால் சதா திருப்தியாக இருங்கள், அனைவரையும் திருப்தி செய்யுங்கள். இதிலேதான் உண்மையான சுகம் இருக்கிறது. இதுவே உண்மையான சேவையும் ஆகும். தான் திருப்தியாக இருந்து மற்றவர்களை திருப்தி செய்வதிலே உண்மையான சுகமும் கிடைக்கிறது. உண்மையான சேவையே இதுதான் என்று பாபா சொல்றாரு. அதனால நான் உண்மையான சுகத்தை அடைகின்ற ஆத்மா, உண்மையான சேவை செய்கின்ற ஆத்மா. எப்படின்னா, நானும் திருப்தியாக இருக்கின்றேன், என்னுடைய சம்பந்தம் தொடர்பில் வரும் அனைவரையுமே திருப்திப்படுத்தி விடுகின்றேன். அதற்கான குணாதிசயங்களை நாம நமக்குள்ளே வளர்த்துக்கணும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.